ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ரீசெண்டாக நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. ஏன் வீடியோஸ் ப்ராப்பராக போட மாட்டேறீங்க, என்ன போட்டுட்ருக்கீங்கன்னு சேனலில் தெரியலை, எதை நோக்கி உங்கள் சேனல் போயிட்டுருக்குன்னு தெரியல, இந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆன்சர் தான் நான் வச்சுருக்கேன். எனக்கு யூடியூப் ரன் பண்ண சுத்தமாக பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உண்மை. ஏன்னா என்னோடய எஜுகேஷன் லெவலில் சம்பாதிக்கணுன்றது தான் என்னோடய ஆசை. இதுக்குள்ளே நான் நிறைய தெரியும் அசிங்கப்பட்டுட்ருக்கேன், அதுதான் உண்மை. அப்புறம் அக்கா நீங்கள் விளாக் மாதிரி டெய்லி போடலாம்ல அப்படின்றீங்க. ஆக்சுவலி நான் வாழ்ந்துட்டுருக்கேன். லைஃப் எப்படி தெரியுமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கே ஃபஸ்ட்டு புரியல. அதை விளாகாக எடுக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல. இதே சொந்த வீட்டில் இருக்கும்போது டெய்லி எப்படி ரொம்ப மெனக்கெட்டு 4 ஹவர் எடுப்பேன். அந்த ஒரு 8 நிமிஷம் வீடியோவை 4 ஹவராக எடுப்பேன், ரொம்ப ப்ராப்பராக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் ரசித்து அந்த செடி வளர்க்குறதா இருக்கட்டும், வீட்டை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், துணி துவைக்கிறதா இருக்கட்டும், பாத்திரம் வளர்க்கறதா இருக்கட்டும், ஒரு வித்தின் ஒரு 5 மினிட்ஸ் கேப்பை கூட நான் விட மாட்டேன். எனக்கு அந்த வீடு இல்லையன்ற அந்த ஏக்கத்தால் தான் நான் இப்போ வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணிக்கிறது தான் உண்மை. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் க்ளீன் பண்ணுறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்தப்போ எதை எங்கே வச்சுருந்தோம் அது அங்கேயே தான் இருக்குது. அப்படியே சமைக்கிறேன், சாப்பிட்ற, துணி துவைக்கிறேன். அது மென்டாலிட்டி மாறல. இதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு சொல்ல தெரியும். பொங்கல் வேலையெல்லாம் வீடியோ போடுங்க காண்றீங்க. பொங்கல் வேலை ஒன்றுமே நான் பெருசாக செய்யலை ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே செய்யலை. மிஞ்சி போனால் ஒட்டி அடிப்பேன், விளக்குவேன்னு நினைக்கிறேன். அதுவும் டவுட்டு தான். சாமி ரூமும் நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஏன்னா எதுவும் பெருசாக க்ளீன் பண்ணி வைக்கிற அளவுக்கு பாத்திரங்கள் நான் கொண்டு வரல ஃப்ரெண்ட்ஸு. சொப்பு சாமான் விளையாடுற மாதிரி கொஞ்சம் பாத்திரத்தை எடுத்துன்னு வந்திருக்கேன், அவ்வளோதான். அது சமைச்சு சாப்பிட எனக்கு போதுமானதாக இருக்குது. அது க்ளீனாக தான் இருக்குது, ரொம்ப டஸ்ட்டெல்லாம் கிடையாது. நான் வந்தப்போ தெரியும்ல, க்ளீன் பண்ணி எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா, அது அப்படியே தான் இருக்குது. இப்போ என்னென்னா ட்ரெஸ் வைக்க செல்ஃபெல்லாம் கிடையாது. இந்த வீடு செல்ஃப் இல்லாத வீடு மாதிரி இருக்குதா, அங்கங்கே அப்படியே நான் பேக்கில் தான் வச்சுருப்பேன். மொத்தத்தையும் கட்டப்பையில் போட்டு வச்சுருப்பேன். சொல்லப்போனால் இந்த எப்படி சொல்கிறது, திடீர்னு வீடு மாற்றுறதுக்கு நம்ம கட்டி வச்சுருப்போம்ல, அதே மாதிரி தான் வச்சுருந்தேன். வந்த புதுசில் இங்கே நான் எந்த ஒரு பொருளும் ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே கொண்டு வரல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போய் சொந்த வீட்டில் இருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டேன். அது அப்படியே தான் இருக்குது. இதை எப்படி நான் விளாகாக போடுறதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. இப்போ ஒரு ஃப்ரிட்ஜு இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜு விளாகு, டிவி க்ளீன் பண்ணுறது, ஃபேனை க்ளீன் பண்ணுறது எல்லாமே போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் ஈடுபாடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் சரியில்லை, மனநிலையும் கொஞ்சம் சரியில்லை. இதனால தான் விளாக் நான் சரியாக போட மாட்டேறேன். 15 நாள் கேப் போடுறீங்க, என்ன காட்சி உங்களுக்கு ஏதாவது ஆச்சா நிறைய பேர் அக்கறையில் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நானுமே சரி மெனக்கெட்டு இப்போ ஒரு வெளியில் போகிறோம் வரேன்னா ஹாப்பியாக வீடியோ போடுறேன். அதை யாரும் சரியாக பார்க்க மாட்டேறீங்க. அடுத்த நாள் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேது. அதே போல் இந்த யூடியூப் தொடர்ச்சியாக போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாது. தொடர்ச்சியாக நான் யூடியூப்லேயே இருப்பேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய கனவு லட்சியம்னு ஒன்று இருக்குது. அதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் மட்டும்தான் நான் யூடியூப்பில் இருப்பேன். அப்போ யூடியூப்பில் உங்களுக்கு வருமானம் வருதான்னு கேட்டிங்கன்னா 2 மாதமாக வருமானம் வரல. இருந்தாலும் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பை பற்றி, ஃபேஸ்புக் பற்றி, இன்ஸ்டா பற்றியெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன். அதில் சம்பாதிக்கிற வழியை நிறையா பேருக்கு கற்றுக் கொடுக்குறேன். அவங்க எனக்கு மணி கொடுக்குறாங்க. சரிங்களா, அந்த மணி வச்சு தான் நான் இப்போதைக்கு ரன் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் உண்மை. மெம்பர்ஷிப் போடுறீங்க, மெம்பர்ஷிப் பண்ணுறீங்க. நீங்கள் மெம்பர்ஷிப்பு போட்டாலும் சூப்பர் சேட் பண்ணாலும் அந்த காசு எடுக்க முடியாத ஒரு கஷ்டத்தில் நான் இருக்கிறேன். இன்னொன்று அந்த ஒரு நீங்கள் நினைக்கிறீங்களா மெம்பர்ஷிப் போட்டு அந்த பொண்ணு ஜாலியாக இருக்குது போல், நிறைய சம்பாதிக்குது போலன்ட்டு, கிடையாதுங்க. சீரியஸாக டாலர் ஏறும் இறங்கும். அதுக்குள்ளே ஒரு சீக்ரெட் இருக்குது. அது என்னன்னு சொல்லி நான் இவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டேன். சரிங்களா, அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்குமே தவிர ப்ராப்பராக அதை எடுக்க முடியாது. ஏன்னா அதை ப்ராப்பராக பண்ணால் ப்ராப்பராக எடுக்க முடியும். இதான் அதுக்கான பதில். வேறு எது என்னால் பெருசாக சொல்ல முடியாது. நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக பொங்கலை கொண்டாடுங்க, நானுமே கொண்டாடுறேன். வீட்டுக்காரை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தகவல் அப்டேட் பண்ணுங்கள். ஏன் அவர் காட்டுறதில்ல, போகிறதில்ல, வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கொஞ்சம் சரியாக பேச மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். வழக்கம் போல் தான். நம்ம 10 வார்த்தை பேசினா அவங்க ஒரு வார்த்தை பேசுவாங்க, அவ்வளோதான். ஃபேமிலிலாம் எப்படி போய்ட்டுருக்கு, அக்கா நல்லா இருக்காங்களா, இதெல்லாம் நிறைய பேர் விசாரிச்சிருந்தீங்க. எல்லாருமே நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமே. சாப்பிட்றோம், நடமாடுறோம், அவ்வளோதான். வாழ்க்கைக்கான அடுத்த கட்டப்படி என்ன, அடுத்த ஸ்டெப்பு என்ன, வாழ்க்கையில் நம்ம எப்படி முன்னேற போகிறோம், அதுக்கான ஸ்டெப்ஸ் இன்னும் யாருமே எடுக்கலை. அதுதான் உண்மை. இன்றைக்கி சாப்பிட்றோமா, இன்றைக்கி நம்ம வாழ்கிறோமா, இது மட்டும்தான் இப்போதைக்கு லைஃப்பில் போயிட்டுருக்கு. முன்கூட்டே வாழ்ந்த வாழ்க்கைக்கான அந்த சுமைகளை சுமக்க முடியாமல், அந்த வேதனைகளை சுமக்க முடியாமல், அதை தான் யோசித்து நாளுக்கு நாள் உடல் எடை குறையுதே தவிர உடல் எடை ஏற மாட்டுது. அப்போ சந்தோஷமாக இருந்தால் ஏறுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை.
அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அந்த பொலிவு போனதுக்கு காரணம் பழைய நினைவுகளும் பழைய வாழ்க்கைகளும் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக எதனாலனா இங்கே எல்லாத்துக்குமே நான் ஓடி ஓடி எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டு தான் உண்மையாக வாழ்ந்துட்டுருக்கேன். அங்கே அப்படி கிடையாது. 1000 கஷ்டப்பட்டாலும் வீட்டில் வந்து இது இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஒரு வீடுன்றதுக்கு இது இல்லை அப்படின்னு நம்ம வார்த்தை சொல்லக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும் எல்லாமே வீட்டில். அப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு வாழ்க்கை மாறும்போது அதிலேருந்து திரும்பவும் நம்ம வெளியே வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயம். இந்த 2வது மனைவி அப்படின்றது கடைசி வரைக்கும் மாறாத ஒரு பட்டம் மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு. அதுவே எனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு வலி வேதனையை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இதுக்கிடையில் எங்கள் அம்மா கொஞ்சம் நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து தான் எங்கள் வீட்டுக்காரரை டார்ச்சர் பண்ணுறதா வந்து ரொம்ப சொல்லுவாங்க. எங்கிட்ட ஃபோன் பேசுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், அப்படின்னாம்மா அவருக்கு நீ சப்போர்ட் பண்ணியே இருக்கிற அப்படின்னு ஒரு கோவத்தில் கேட்டேன். அப்படின்னா எங்களை அவர் நல்லா பார்த்துக்கிற நீ சப்போர்ட் பண்ணினே இருக்கிற அப்படி கேட்டது. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் தானே உளுந்து கட்டின்னு போய் கல்யாணம் பண்ண போனீங்க. அப்போ அவன் என்ன சொன்னாலும் என்ன போனாலும் நீங்கள் கேட்டுக்கிட்டு அமைதியாக வந்து தலையாட்டிக்கிட்டு வாழ்க்கையை கடந்து போகணுன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எந்த விதத்தில் நான் தெரியல. நான் எதுவும் எதிர்த்து பேச மாட்டேன். நான் பேச மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல அவங்களும் பெருசாக பேச மாட்டாங்க. அப்படியே லைஃபு போயின்னு இருக்கும். இதுதான் லைஃபு. ஆனால் இன்னமும் இந்த முதல் மனைவிக்கும் எனக்கும் இருக்கிற அந்த சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் சண்டைகள் இன்னமும் தொடர்ச்சியாக போயின்னு தான் இருக்குது. அது எதுக்காக வருது போகுதுன்றது தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இப்போ நீயே மாமாவை வச்சுக்கோன்றாங்க எங்கள் வீட்டுக்காரர். நான் என்ன சொல்கிறேன், நீயே வச்சுக்கோக்கா, நீ தான் அதிகமாக பாசம் வச்சுருந்த, நீ வச்சுக்கோக்கான்னு நான் சொல்கிறேன். என் வீட்டுக்கு அனுப்பாது. நான் வந்து அவங்க வீட்டுக்கு ஃபஸ்ட்டு 2 பேரும் என் வீட்டுக்கு வேணும் சண்டை போட்டுக்கணும். இப்போ 2 பேருமே ஐயோ இப்போ வராமல் இருந்தால் நிம்மதியா சாமி, உங்கள் வீட்டுக்கு போய் என் வீட்டுக்கு போய் சண்டை போட்டுக்கிறோம். இது எதனாலன்னு எனக்கு புரியல. இது வந்து அவர் நொந்து போய் உக்காந்ததாலேன்னு தெரியல. உண்மையான மனைவிகள் கணவன் வந்து நொந்து போய் உட்காரும்போது நம்ம அவங்களுக்கு துணையாக இருக்கணும். எங்கள் அக்கா துணையாக இருந்தாங்க. நான் இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. சரி, நான் இல்லாதவளாகவே இருந்துட்டு போகிறேன். ஆனால் நான் பெருமைக்காகவும் சொல்லலை, என்னை வந்து நான் என்ன செஞ்சேன்னு சொல்லி காட்டுறதுக்காகவும் சொல்லலை. யூடியூப் வந்து ஒரு சின்ன வழி காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து சின்ன வழிலாம் கிடையாது. எல்லாராலையும் யூடியூப்பில் சம்பாதிச்சிட முடியாது. அதில் இருக்கக்கூடிய எல்லாமே தெரிந்தால் மட்டுமே சம்பாதிக்க முடியும். அப்போ அது ஒரு பெரிய சப்போர்ட்டு தான். அது வந்து அவங்க நினச்சாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேறு ஒன்றுமே கிடையாது. இப்படி தான் லைஃப் போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் எப்படியாவது நல்ல வழியில் ஒரு அழகான ஜாபில் கை நிறைய சம்பாதிக்கிற மாதிரி நான் உட்காந்துட்டு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டு என்னோடய ஆசைகள் இருக்க தான் செய்யுது. நான் எப்போயுமே ஒரு எய்ம் வைப்ப முடியாதுன்னு நினைக்க மாட்டேன். கவர்மெண்ட் ஜாப் படிக்கிறேன், நல்ல பெட்டரான ஜாப் தேடிட்டு இருக்கேன். இதெல்லாம் அமையும் போது இதே மீடியாவில் நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னு. நான் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வீடியோ சூப்பராக போடுறேன்னு அது வரைக்கும் ஏதோ தானே போடுறது, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா நேற்று விளாக் போட்டப்போ அக்கா இந்த விளாகே நாங்கள் நீங்கள் பேசுகிறதாங்க வேணும், பேசி போடுங்க. நீங்கள் உங்களுக்காக நான் கேஷுவலாக பேசியிருக்கேன். நன்றி, வணக்கம்.